நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன். ஆண்டவர் பூமியில் இருந்த நாட்களில் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்ன கடைசி வார்த்தைகளில் இதுவும் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு பூமியில் இருந்த நாட்களில் தன்னுடைய சீஷர்களுக்கு எந்த காரியத்தை குறித்தும் கவலை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போவதுக்கு முன்பாக அவர்களிடத்துல சொன்ன வார்த்தை தான் இது. இத்தனை 3.5 வருஷமாக அவங்க பின்பற்றி வந்த ஆண்டவர் இன்றைக்கு அவங்கள விட்டு போக போகிறத குறித்து அவங்களுடைய இதயத்தில் ஒரு கலக்கமும் பயமும் இருந்துச்சு. அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு இந்த வார்த்தையை அவங்கள பார்த்து சொல்கிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். கொஞ்ச காலம் நீங்கள் என்னை பார்க்க மாட்டீங்க, ஆனால் திரும்பி மறுபடியும் என்னை பார்ப்பீங்க. நான் பரலோகத்துக்கு போய் தேற்றடவாளனை உங்களுக்கு அனுப்புகிற வரையும் நீங்கள் எருசலேமில் காத்திருங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அந்த வசனத்தின்படியே அவர்களும் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். என்றென்றைக்கும் அவர்களோடு இருக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார். இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட திக்கற்ற சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். தம்மை பின்பற்றி வந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு நம்பிக்கையை தந்தது போல இன்றும் உங்களுக்கு இந்த நம்பிக்கையை தருகிறார். சீஷர்கள் ஆண்டவரை நம்பினது போல நீங்களும் இந்த வார்த்தையை நம்புங்க. உங்களுடைய திக்கற்ற சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். உங்களுடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு போய்விடும். உங்களுடைய சூழ்நிலையில், வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நாம் ஜெபம் செய்யலாம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கிற எல்லோரையும் கர்த்தர் விடுவித்தருளும். நம்பிக்கையும் புதிய சந்தோஷமும் அவர்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். உம்மை நம்பினோர் மாண்டதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிற யாவும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நான் உங்களை திக்கற்றலாக விடேன் என்று சொன்னீரே, எங்களோடு கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். காட் பிளஸ் யூ ஆல். நம்முடைய சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.